ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரொவீனா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்றத போட்டிருக்கேன். காலையில் எப்பவும் போல் எழும்பி பால் காய்ச்சி டீ போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறமா மீன் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சொலவில் எடுத்து வச்சாச்சு. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு மதிய டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுத்துட்றது நல்லது. அதனால் நான் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் எப்போவும் வாங்கி வச்சுருப்பேன். ஜூஸாவோ இல்லைனா கட் பண்ணியாவது நம்ம கொடுத்துடணும். இன்றைக்கி கொய்யாப்பழம் தான் எடுத்து அதை ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். பையனும் குடிச்சு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மீன் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே இருந்ததை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இவர்கிட்ட தான் துண்டு மீன், பாறை துண்டும் சூறை துண்டும் வாங்குவோம். கொஞ்சம் நல்ல மலிவாக தருவார். இவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சுருப்பாங்க எப்போவும். இங்கே எப்போவுமே டெய்லியுமே மீன் கடை இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வரும். தேவையான மீனை போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் டெய்லியும் தேவையுள்ளதை போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது நெத்திலி பொடி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி நெத்திலி மீன் வச்சு எப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் வைக்கக்கூடிய குழம்பு தான். வடகம், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன உள்ளி கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதனால் அரைச்சி போடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான தண்ணி, புளி தண்ணி இது ரெண்டையும் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இருக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொவீனா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.